ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஓகே செம்மையா இருந்தது. இப்ப வந்ததுமே எச்ச மாதிரி மாறிட்டானுங்க. சோ அவனுக்கு கண்டிப்பா போட மாட்டேன். டிஎம்கே இருந்து ஒன்னும் புடுங்கல, டிஎம்கேக்கும் போட மாட்டேன். கண்டிப்பா விஜய்க்கு எங்களோட டோட்டல் ஃபேமிலி ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஃபீஸ் டீம் எல்லாருமே விஜய்க்கு மட்டும் தான். எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கலாம். 99% அவர் வர வாய்ப்பு இருக்கு. மீதி 1% கள்ள ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஎம்கே இருந்து என்ன யூஸ் இருக்கு? எவ்வளவு ரேப்? இன்னைக்கு நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன். போனை ஓபன் பண்ணாலே 2 வயசு குழந்தை ரேப்பு, 3 மாசம் குழந்தை ரேப்பு. குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இப்ப டிஎம்கே கட்சி தானே இருக்கு. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரேபிசம்க்கு அப்பவே தண்டனை கொடுத்துருவாங்க. இங்க தமிழ்நாட்டுல என்ன தண்டனை இருக்கு? எனக்கு பொறுத்த இருக்கும் கட்சிக்காரங்க எல்லாம் வேஸ்ட். இப்ப இருக்கிற கட்சிக்காரங்களாம் காசு வாங்கி ஓட்டானா அவருக்கு தான் போடுவோம், விஜய்க்கு தான். இப்ப பயந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் விஜய் வரவோ. நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட அந்த கூட்டமும் டிவிகே கூட்டமும் பாத்தீங்கன்னா டிவிகே தான் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு ரீசெண்டா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்டாலின் போவாரு, விஜய் போவாரு, எல்லாரும் அந்த துண்டு வந்து போடுவாங்க. ஸ்டாலின் போடுவாரு, ஒருத்தர் சுத்தி ஒரு தலையில போட்டா எனக்கு அது சிரிப்பு அடக்க முடியல. அதுல ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், யாருன்னா சொல்லிருந்தீங்கன்னா அது கல்ல கட்டி தூக்கி போடுனா தலையிலே போட்டிருக்கலாம். டிஎம்கே எல்லாம் வராது சார். வந்தாலும் இந்த வாட்டி யாருக்கும் லேடிஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது. டிஎம்கே வரவும் கூடாது. என்ன வேணா வரட்டும், த்ரிஷா வச்சுக்கிட்டனாலும் வரட்டும், த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணா அது நாங்க நம்பணும். பர்சனல் லைஃப்ல போகாதுங்க, கட்சி லைஃப்ல வாங்க. தேவையில்லாம இவங்க வச்சுக்கிட்டாங்க, இவங்களே அவங்க போட்டுக்கிட்டாங்க, அந்த கமெண்ட் வேண்டாம்.